ஒரு காலத்தில் பஞ்சவேந்தன் என்ற நல்லரசன் ஆட்சி செய்த நாடு இருந்தது. அவன் வீரத்தால் மட்டுமல்ல, உணர்வுகளின் அறிவால் புகழ் பெற்றவன். ஒரு நாள் அரசவையில் அறிஞர்கள் கூடினர். அவர்களில் ஒருவர் அரசனை கேட்டார். அரசே, உலகையாள எது மிக முக்கியம்? அரசன் சிரித்தபடி சொன்னான், வாளல்ல, மக்களின் 5 உணர்வுகளை அறிதலே. அவன் விளக்கமாக சொன்னான், சுவை. மக்கள் உணவின் சுவையால் மகிழ்கிறார்கள். பசியறியாத ஆட்சி நிலை பெறாது. ஒளி. ஒளியால் நல்லதும் கெட்டதும் தெரிகிறது. அறிவில்லா இருள் நாட்டை அழிக்கும். ஊறு. தொடு உணர்வு. வலி, குளிர், வெப்பம் உணர்ந்தவனே மக்களின் துயரை உணர முடியும். ஓசை. மக்களின் குரல் கேட்காத அரசன் சிம்மாசனத்திலிருந்தும் குருடனே. நாற்றம். நல்ல நாற்றமும் தீய நாற்றம் போல நல்ல ஆட்சியும் தீய ஆட்சியும் மக்களுக்கு உடனே தெரியும். அரசன் முடிவில் கூறினான், இந்த 5ஐயும் அறிந்து நடப்பவன் இருந்தால் அவனின் ஆட்சியில் உலகம் தானே ஒழுங்காக நிற்கும். அன்று முதல் பஞ்சவேந்தனின் நாடு பசியின்றி, பயமின்றி, குழப்பமின்றி அமைதியுடன் செழித்தது. குரல் உணர்த்தும் பொருள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் எனும் 5 புலன்களையும் அறிந்து நடத்துவன் உள்ள இடமே உலகம் நிலைத்து நிற்கும். ஆகவேதான் வள்ளுவர் கூறுகிறார், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றமென 5இன் வகை தெரிவான் கட்டே உலகு.